இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எங்களுடைய வழிகாட்டி தமிழகத்தின் எதிர்காலம் திரு அண்ணாமலை அவர்களின் ராஜினாமா கடிதத்தை, அதாவது கட்சியினுடைய அடிப்படை உறுப்பினர் பொறுப்பிலிருந்து விலகுவதாக அறிவித்திருந்ததை கட்சி மேலிடம் ஏற்றுக்கொண்டுள்ளது. இது பார்த்தீங்கன்னா அண்ணாமலையின் ஆதரவாளர்களுக்கும் அவரை நம்பி பின்தொடர்களை அனைவருக்குமே ஒரு நல்ல ஒரு செய்தியாக இருக்கிறது. இப்பொழுது இவர் தனி இயக்கம் ஒன்று ஆரம்பிக்க உள்ள சூழ்நிலையில் வருங்காலத்தில் அண்ணாமலை அவர்களா அல்லது நடிகர் விஜய் அவர்களா தான் வரப்போகுது. திமுக அண்ணா திமுக இரண்டும் இந்த திராவிட கட்சிகள் தமிழ் மண்ணிலிருந்து அகற்றப்பட உள்ளது. 26 அண்ணாமலை களத்தில் இல்லாத ஒரு காரணத்தினால்தான் விஜய் அவர்கள் வெற்றி பெற்றார். அண்ணாமலை வந்த பொழுது இனிமேல் வந்த பிறகு தனி கட்சி ஆரம்பித்த பிறகு கண்டிப்பாக தமிழகத்தில் ஆட்சியை பிடிப்பார், மக்களுக்கு நிறையா செய்வார். அண்ணாமலை அவர்கள் புதிய கட்சி ஆரம்பிக்க போறார். இந்த செய்தி வந்ததுலேருந்து பாஜகவில் இருக்க முக்கிய நிர்வாகிகள் நிறைய பேர் கட்சியை விட்டு விலகிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற செய்தி வந்திருக்குது. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து அடிப்படை உறுப்பினர்லேருந்து விலகுறாங்க. பார்த்தீங்கன்னா எல்லாருமே கட்சிக்காக எந்தவித பணமும் எதுவும் எதிர்பார்க்காமல் பிரதிபலன் இல்லாமல் இருந்தவர்கள் தான் இன்று விலகி இருக்கிறார்கள். இன்னைக்கு கட்சியில் இருக்கிற 90% பார்த்தீங்கன்னா கட்சியை வச்சு நிறையா அனுபவித்தவர்கள், அதாவது ரெக்கமெண்டேஷன் அதுன்னு அவங்களுக்கு வேண்டியதை பெறப்பட்டவர்கள் மட்டும்தான் இருக்கிறார்கள். அவங்களுக்கு களப்பணி ஆட்டுறதுக்கு இன்னைக்கு ஆள் கிடையாது. ஒரு 4 பேர் இருக்காங்கன்னா அவங்க மட்டும்தான். எப்படி 1990 இந்த கட்சியில் நான் சேர்ந்தேன், சேலத்தில் ஊருக்கு 4 பேர் இருப்போம். அதே மாதிரி இனிமேல் கட்சி மாறிடும். அண்ணாமலை அவர்கள் அப்போ பாஜகவை உடைத்து விட்டாரா டோட்டலாகவே? அவர் உடைக்கவே இல்லை. அவர் 2020 ஜாயின் பண்ணுறாரு, கட்சியில் சேர்க்குறாங்க. இன்றைக்கி அவருக்கு என்னென்னு கேட்டிங்கன்னா கட்சியில் உள்ள சில செயல்பாடுகள் பிடிக்கலை. ஏன்னா இவருடைய எண்ணங்கள் ஒரு மாதிரியாக இருக்குது, இங்கே உள்ள மற்ற தலைவர்களுடைய எண்ணங்கள் ஒரு மாதிரியாக இருக்குது. இவர் நேர்மையாக போகணும்னு நினைக்கிறாரு, மற்றவங்க பதவி மட்டும் இருந்தால் போதும்னு நினைக்கிறாங்க. யார் கூட கூட்டணி வைக்கணும், ஒரு பதவி, ஒரு எம்எல்ஏ எம்பி வாங்கணும்னு நினைக்கிறாங்க. அண்ணாமலை என்ன சொல்கிறாரு, தோற்றாலும் பரவாயில்லை, கட்சி வளரணும், வளர்ந்துக்கிறது அடித்து வருவோங்கிறாரு. இதுதான் அங்கே உள்ள ஒரு வித்தியாசம். கட்சியை உடைக்கல அவர். இன்னொன்று சொல்கிறாங்க, ஆர்எஸ்எஸ் பின்புலத்தில் திராவிட கட்சிகளை டிஸ்மேண்டில் பண்ணுறதுக்காக விஜய் அவர்களையும் அண்ணாமலை அவர்களையும் களத்தில் இறக்கி விடுது, ஆர்எஸ்எஸ் தான் இதில் பேக்கப்பில் இருக்குது அப்படிங்கிற மாதிரியும் சில பேர் பேசிட்டு இருக்காங்க. அது பேசணும் செய்வாங்க. மீடியா, சோசியல் மீடியாவில் ஆளுக்கு ஒரு செய்தி சொல்லிக்கிட்டே தான் இருப்பாங்க. விட்டா அமெரிக்க ட்ரம்ப்பு கூட இவரை இது பண்ணுறான்னு சொல்லுவாங்க. நம்ம அதுக்கு என்ன செய்ய முடியும்?